வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசியவாத காங்கிரஸ் கட்சி திரு அஜித் பவாருக்கு சொந்தம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த கட்சியுடைய சின்னமான கடிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளவும் அஜித் பவாருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். மாநிலங்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு தன்னுடைய கட்சிக்கு புதிய பெயரை சூட்டிக்கொள்ள திரு சரத்பவாருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சலுகை வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக அதை பார்க்கிறோம். இதை ஒற்றி தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருளாக இது இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு குமரகுரு பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பீட்டர் அல்போன்ஸ், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அஜித் பவாருக்கு கட்சி சொந்தம் அப்படின்ற முடிவை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இல்ல, அதாவது ஏற்கனவே சிவசேனாவிலையும் அதை பாரித்தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதாவது சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கிற கட்சி ஒன்று, சட்டமன்றத்திற்கு வெளியே இருக்கிற அமைப்பு ரீதியான ஸ்தாபன ரீதியான கட்சி ஒன்று. எல்லாமே ஆர்கனைசேஷன் விங் அண்ட் பார்லிமெண்டரி விங். இதை போன்ற சூழ்நிலைகள்ல கட்சி எங்கே உடைந்திருக்கிறது, எப்படி உடைந்திருக்கிறது என்று தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு புளோட்டிங் அசெட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க நிதிஷ்குமாரை நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அது ஒரு புளோட்டிங் பிளான்ஸ் மாதிரி, இந்த கூட்டணி அந்த கூட்டணி, அதற்குள்ள இருக்கிற மாதிரி கட்சிகள் இருக்கிற MLAக்கள் கூட எல்லாரையும் ஒரு கட்சிக்குள்ள வைத்து பாதுகாப்பதே பாஜகவினுடைய ஆட்சியில ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல நீங்க பாத்தீங்க 48 மணி நேரத்தில் அந்த MLAக்களை பாதுகாப்பதற்காக அந்த மாநிலத்தினுடைய மாநில கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வெளியே தூக்கி கொண்டு ஓட வேண்டியதாக இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு வாக்கெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்த உடனே காங்கிரஸ் கட்சி MLAக்களை கூட்டிக் கொண்டு காங்கிரஸ் கட்சி பதறி பதறி ஓட வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பாராளுமன்ற ஜனநாயகம் எங்கேயோ அழுகி கொண்டிருக்கு. கெட்டிங் ராட்டன் சம்வேர். இதை போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்க தொடர்ந்து அனுமதித்தால் கட்சிகளுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பார்லிமெண்டரி டெமோக்ரசி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி பார்ட்டி சிஸ்டம். ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கை, ஒரு தலைமை, ஒரு வரைமுறையான சட்டத்திட்டங்கள், தேர்தல் இவற்றுக்குள்ளதான் நடக்கு. இந்த கட்சிகளின் அடிப்படையிலே நடக்கப்படுகிற தேர்தல் தலைமை மீது முரண்பாடு ஏற்பட்டு வெளியில வராங்க. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது நான் வெளியே வருகிறார்களா அல்லது வெளியே வருவதற்காக நிர்பந்திக்கப்படுகிறார்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி பாருங்க, ஒவ்வொரு கட்சியையும் தன்னோடு உடன்படவில்லை என்றால் உடைப்பது, தன்னோடு அந்த மாநில அரசு தனக்கு எதிராக ஒரு நிலையில் இருந்தால் அதை நிர்மூலமாக்குவது, அதை செயல்பட விடாமல் தடுப்பது. இப்படி ஒரு ஒன்றிய அரசு தன் கையில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு ஜனநாயக நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. இன்னைக்கு பாகிஸ்தான்ல அதான் நடந்திருக்குது, பங்களாதேஷ்ல அதான் நடந்திருக்குது. ஜனநாயக நிறுவனங்களாகிய தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், இன்னும் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக ஆள்கின்ற அரசினுடைய கைக்குள்ளே போகின்ற போது அந்த நிறுவனங்களை அந்த அரசு நினைத்தபடியெல்லாம் அதை செயல்பட வைக்கிறது. அதுக்காகத்தான் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு வழிகாண்பித்தார்கள். அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நியமிக்கப்பட வேண்டும், அந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கின்ற இடத்துல யார் இருக்க வேண்டும், அதை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒன்று, பிரதமர் ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று. ஆனால் அதை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்திலே இந்த அரசு என்ன செய்தது, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படுகிற இன்னொரு கேபினெட் அமைச்சர். அதை போல சூழ்நிலையில இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுகின்ற போது தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள், மாலையிலே 5 மணிக்கு அவர்கள் ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். இரவு 8 மணிக்கு அவர்களை தேர்தல் ஆணையராக ஒன்றிய அரசு நியமிக்கிறது. இதை போன்ற நியமனங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை கெடுத்துவிடும். தேர்தல் ஒரு ஜனநாயக நாட்டில் வெற்றிகரமாக இருப்பதற்கு முதல் காரணம் மக்களுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும்
அது நடத்துகின்ற தேர்தல் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் எப்படி நினைத்தபடியெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் நிர்மூலமாக்குவதும், இதற்காக விசாரணை நடத்தினார்களா, விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்தார்களா, அதற்கான வாய்ப்பு சரத்பவாருக்கு வழங்கப்பட்டதா, இதை போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஆகவே இதை போன்ற ஒரு மாநிலங்களவை தேர்தலை காண்பித்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில அங்க இருக்கின்ற பாஜக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ், கட்சியில பிளவு ஏற்படுது, ஒரு சொல்லுங்க, கட்சியில பிளவு ஏற்படுது, அதிருப்தியில இருக்கிறவங்களும் பிளவை ஏற்படுத்தி கொண்டு வெளியே போறவங்களும் தேர்தல் ஆணையத்தை அணுகுகிறார்கள், உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்குது, 31ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும்னு ஒரு காலக்கெடு விதிக்குது. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுக்குது. இதுக்கும் அரசுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? பாஜக அரசுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? அரசியலுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம சந்தேகிக்க முடியும்? நீங்க இந்த தேர்தல் ஆணையர்கள் நீங்க சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அதை நான் எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்று நான் யோசிக்கிறேன். தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை பற்றி தேர்தல் ஆணையர்கள் பிரதமர் ஒவ்வொரு தேர்தலிலும் பிரதமருடைய சுற்றுப்பயணம் அறிவிப்புகள் முடிந்தவரை காத்திருந்து அதற்கு பிறகு தேதி அறிவித்த நாட்களை எல்லாம் நாம் கடந்த முறை பார்த்தோம். ஒரு வழக்கமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு தேதியிலே அறிவிக்காமல் பிரதமருடைய நிகழ்ச்சி நிரலினுடைய அடிப்படையிலே பிரதமர் தன்னுடைய முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்து தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் அனைத்தையும் அறிவித்த பிறகுதான் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற செய்தி ஒன்றும் புதிதல்ல. இந்த தலைமை தேர்தல் ஆணையர், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் கொடுத்திருக்கிற நீங்க அந்த நேர்முக இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆபத்தான கட்டத்திற்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் உணர்கிறோம். இன்னைக்கு இந்த இவிஎம்ஸ் மேல இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் வர வேண்டியதற்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் இருந்த இவிஎம்ஸ் பாதுகாப்பு யார் கையில இருந்தது? அதை எப்படி பாதுகாக்கப்பட்டது? இன்னைக்கு அதனுடைய மெயின்டெனன்ஸ் யாருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள்? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள். இன்னும் இஸ்ரேலில் இருந்து நாம் பெற்றிருக்கிற அந்த ஸ்பைவர், அதற்கு என்ன தாக்கம்? அதற்கு அடுத்தாற் போல அடுத்த கட்டமாக இஸ்ரேலில் இருந்து வந்திருக்கிற ஸ்பைவர், உச்சநீதிமன்றமே அதற்கு ஒரு முடிவு சொல்ல முடியவில்லை. உச்சநீதிமன்றம் அதற்கு ஒரு தீர்ப்பும் தரவில்லை. உச்சநீதிமன்றம் நியமித்த குழு என்ன சொன்னது? பெகாசு சம்பந்தமாக நாங்கள் நடத்திய விசாரணைக்கு ஒன்றிய அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, அதனால் எங்களால் மேற்கொண்டு விசாரிக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் அதோடு நிறுத்தி கொண்டது. அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடித்து விட்டது. ஆகவே பெகாசஸ் என்கிற அந்த மிலிட்டரி கிரேட் ஸ்பை இன்டெலிஜென்ஸ் சாப்ட்வேர், ராணுவ அளவுக்கு தொழில்நுட்பம் நிறைந்தத ராணுவம் சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாப்ட்வேரை ஒரு தனிமட்ட குடிமகன் மீது இந்த அரசு பயன்படுத்துகிறதா இல்லையா என்கிற அந்த கேள்விக்குள்ளே கூட உச்சநீதிமன்றம் போவதற்கு விரும்பவில்லை. இதைத்தான் நான் சொல்றேன், ஜனநாயக நிறுவனங்கள் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்றேன். திரு பாலச்சந்திரன், இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதிமுகவுடைய நிர்வாகிகள் தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து முக்கியமானது. கட்சியுடைய உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிடுறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உள் விவகாரங்கள்ல முன் எடுத்த முடிவுகள் அடிப்படையில் தற்போது செயலாக்கம் நடக்குது அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸ் சந்தேகப்படுறார். தேர்தல் ஆணையம்ங்கிறது யாருக்கு பெரும்பான்மைன்னு செக் பண்ணி அந்த அடிப்படையில் கட்சியின் சின்னம், கொடி, நிர்வாக நடைமுறைகளை ஒதுக்கீடு செய்யறாங்க. இதுல பாரபட்சமான அணுகுமுறை, ஒரு அரசியல் குறுக்கீடு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பையே நம்ம சந்தேகப்பட வேண்டியதாயிரும் இல்லையா? ஆமா, நான் சில உதாரணங்கள் சொல்றேன். ராகுல் காந்தி ஜாதி அடிப்படையில தெளிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸ் நடத்தி அவருக்கு 2 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதை எதிர்த்து அவர் அப்பீல் பண்ணும்போது அதை ஸ்டே கொடுக்கறதுக்கு கூட குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்துட்டாங்க. கடைசியில உச்ச நீதிமன்றத்துலதான் அவருக்கு இதுல நிவாரணம் கிடைச்சது. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? இது சரியான முறையில் விசாரிக்கப்படவில்லை, மறுபடியும் விசாரிங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாங்க. அப்ப இங்க நீதி எங்க கிடைச்சது? உயர் நீதிமன்றத்துல நீதி கிடைக்கல, ஒரு ஸ்டே ஆர்டர் கூட கொடுக்கல அவங்க. உச்ச நீதிமன்றத்துலதான் ஓரளவுக்கு நமக்கு நீதி கிடைக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. இன்னொன்னு சொல்றேன், இந்த சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அங்க இது நடந்தது, மேயர் தேர்தல் நடந்தது. அந்த மேயர் தேர்தல் நடந்ததில் அந்த தேர்தல் நடத்தின அதிகாரி எப்படிப்பட்ட முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஜனநாயக படுகொலைன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அதுல தலையிடல?
அப்ப இந்த உயர்நீதிமன்றங்களும் கீழ்மை நீதிமன்றங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பயம் வரலையா நமக்கு? அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகா தேர்தல் பிரதம மந்திரி ஜெயஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னாரு. இதுக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அது தேர்தல் ஆணையத்துடைய மரபுகள், என்ன நடைமுறை சொல்லியிருந்தாங்களோ, வழிகாட்டல் சொல்லியிருந்தாங்களோ அந்த மீறின சொல்லு அது. அந்த சொல்ல பத்தி தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லல. போன நாடாளுமன்ற தேர்தல்ல இவர் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் சொன்ன சில சொற்கள் இதுக்கு தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானவின்னு சொல்லப்பட்டதும் தேர்தல் ஆணையம் கண்டுக்கிடவே இல்லை. எப்படி நம்பிக்கை வரும்? மங்கை சூதகம் என்றால் கங்கைக்கு செல்லலாம், கங்கை சூதகம் என்றால் எங்கு செல்வது அப்படின்னு கேள்வி வரும். The institutions of democracy are the most important to preserve democracy. முரண்பாடும் பிளவும் வந்துடுச்சு, கட்சிக்குள்ள முரண்பாடும் பிளவும் வந்துடுச்சுன்னா எந்த இன்ஸ்டிடியூஷனும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். யாருக்கோ ஒருத்தருக்குன்னு அந்த முடிவை கொடுத்துதானே ஆகணும், உரிமையை கொடுத்துதானே ஆகணும். அது நமக்கு சாதகமா இல்லை, இல்லை நம் விருப்பப்படி இல்லை அப்படின்றதுனால இன்ஸ்டிடியூஷன் மேலேயே சந்தேகப்பட தொடங்கலாமா? நான் அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல சந்தேகப்பட்டதுக்கு ஜெயஸ்ரீ ஹனுமான் சொன்னேன். அதுக்கு உங்க பதில் என்ன? அப்படி பிரதம மந்திரி சொன்ன ஜெயஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னாரு. பிரதம மந்திரி கண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தினால். அது வரம்பு மீறிய சொல் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்க வேண்டும். அதை சொல்லாத போது இதை பத்தி சந்தேகம் வரும்ல. திரு அஜித் பவாருக்கும் சரத்பவாருக்கும் முரண்பாடு, ஏக்நாத் ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் முரண்பாடு. அப்ப அதுல ஒரு சொல்யூஷனே தேவையில்லையா? யாருக்கும் ஒருத்தர் கட்சியை கொடுக்க தானே வேணும் தேர்தல் ஆணையம். ஆமா, யாருக்காவது கட்சியை கொடுக்கணும். இப்ப தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துகிட்ட ஒரு முன்னுதாரணம் இருக்கும் பொழுது எனக்கு இதனுடைய விவரங்கள் முழுமையா தெரியாது, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில. ஏன்னா உதாரணமா கட்சியுடைய சின்னம் சொந்தங்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்களா வேணும்? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் பேர் இருக்கணுங்கிறது மட்டுமில்லை, கட்சி உறுப்பினர்கள் அதிகம் பேர் இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள்ல அதிகம் பேர் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகணும். இதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா? எனக்கு தெரியாது. தெரியாத போது இந்த குறிப்பிட்ட வழக்குல அவங்க பயஸ்டா இருந்தாங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக அவர்களுடைய நடத்தை சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. குரேஷி முந்தி தலைமை தேர்தல் ஆணையர் இருந்தார். அவர் தன்னுடைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது பேலட் பேப்பரை பத்தி சந்தேகப்பட வேண்டியதில்லை, எலக்ட்ரானிக் ஓட்டிங்கை பத்தி சந்தேகப்பட வேண்டியது சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தனியார் பக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது இதுல டிங்கர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு தனியார் பக்கம் கொடுக்குறாங்க? முதல்ல மொத்தம் சப்போஸ் 16 லட்சம் ஓட்டிங் மிஷின் இருக்குன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுல 6 லட்சம் ரிப்பேர்னு சொல்லி தனியார்ட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த 6 லட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் விசாரித்து, உச்ச நீதிமன்றம் எதுக்கு விசாரிக்க? தேர்தல் ஆணையமே விசாரிச்சிருக்கணுமே. அவங்களே இந்த ஸ்டெப் எடுத்துக்க கூடாதே? இந்த ஸ்டெப் எடுக்கும்போது சந்தேகம் வருது இல்ல. இது பிவேட் நம்ம இது பண்ணணும் எல்லாம் எண்ணணும்னு சொன்ன போது ஸ்ட்ராட்டஜிக் அக்கௌண்ட் வச்சு நாங்க 10% கூட எண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன உறுதி இருக்கு? நான் போட்ட ஓட்டு நான் யாருக்கு போடணும்னு நினைச்சனோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு எனக்கு என்ன உறுதி இருக்கு? இதுதான் தேர்தல் ஜனநாயகமா? இது காரணம் என்ன சொன்னாங்க? பேலட் பேப்பர் வச்சா ரொம்ப நேரம் செலவழிஞ்சிருவாங்க. ஏன் 3 நாள் தாமதிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன இந்தியா கேடு கட்டு போயிருமா, நாசமா போயிருமா? நடைமுறையில நியூட்ரலா தேர்தல் நடந்ததுங்கிற ஐயமில்லாத சந்தேகம் இல்லாத வெளிப்படைத்தன்மை வாக்காளருக்கு இருக்கும் என்றால் அதுக்கு தாராளமா 2-3 நாள் வெயிட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. இது பல பேருக்கு ஒண்ணு தெரியாது. இத நான் தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு நடத்தியிருக்கேன், சட்டமன்றத்துக்கு நடத்தியிருக்கேன். இது தேர்தல் முதல்ல என்ன பண்ணுவாங்க, வாக்கு ஒரு பூத் நம்பர் 121 வைங்க, அங்க 1200 வாக்குகள் இருக்கு அப்படின்னா 50 வாக்கா முதல்ல நாங்க ஷீட் பண்டில் பண்ணுவோம். இந்த 50 பண்டில் பண்றது காரணம் மொத்தம் 8 பேர் இருக்காங்க கவுண்டிங் டேபிள்ல. 8 பேர் ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலயும் எல்லா கட்சியுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க தவறு நடக்காம பாத்துக்கிறதுக்கு. 8 பேர் இருக்கிறதுனால 50 பண்டில் பண்ணிட்டா ஒரு நேரத்துல 400 வாக்குகள் எண்ணப்பட்டு விடும். அதுக்காக 50 பண்றது. ஆனா இதுல ஒரு விபத்தை கண்டுபிடிச்சோம். சில வாக்குச்சாவடியில ஒட்டுமொத்தமா ஒரு கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க, 70 விழுக்காடு 80 விழுக்காடு போட்டிருப்பாங்க. அந்த கட்சி தோத்து போச்சுன்னா வென்ற கட்சி அந்த வாக்குச்சாவடியோட வாக்காளர்களை தாக்குகிற ஆபத்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு, வாங்கின ஓட்டு அத்தனையும் முதல்ல கலந்துருங்க, பேலட் பேப்பர் அத்தனையும் கலந்துருங்க, கலந்துட்டு அதுக்கப்புறம் எந்த வாக்குச்சாவடியில இருந்து எந்த ஓட்டு வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்டில் போட்டு கவுண்ட் பண்ணுங்கன்னாங்க. இதுக்கு நேரம் ஆகத்தான் செய்யும். ஆனா இது ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவது, இதுல எந்த குறையும் கிடையாது. அதை விட்டு நாங்க இதுலதான் நிப்போம், ஓட்டிங்ல இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டு தான் நிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. தேர்தல் ஆணையம் ஒரு தடவை என்ன சொன்னாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங்ல தப்பு இருக்கு அப்படி இனிமே யாராவது சொன்னா, இதுல குறை இருக்குன்னு சொன்னா அவங்க மேல கிரிமினல் வழக்கு பதிவு இருக்கு, பெர்மிஷன் கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டாங்க.
எப்படி நம்ப முடியும் இந்த தேர்தல் ஆணையத்தை? சரி, நான் அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். 400 தொகுதிகளை பாஜக பெறும்னு திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நேற்று. ஆனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு, ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் சந்தேகம் இருக்கு. இன்னொன்று, எதிர்க்கட்சிகளை காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனப்படுத்துது அப்படின்னு நேற்று குற்றச்சாட்டு வச்சார் நாடாளுமன்றத்தில் பேசும்போது. ஆனால் எதிர்க்கட்சிகளை உடைக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களை பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இந்த முதல்ல அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் நீண்ட அனுபவம் உள்ளவர். அவர் இந்த கடந்த 10 வருஷத்தில் ஜென்ரேஷன் கேப் இருக்கிறதுனால எல்லாரும் மறந்துடுவாங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. இது வரைக்கும் அரசியல் அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அத்தனையுமே நிர்மூலமாக்குனது யாருன்னா காங்கிரஸ். ஒரு தீர்ப்பு தனக்கு எதிராக வந்ததுன்றதுக்காக அந்த தீர்ப்பையே மாற்றி எமர்ஜென்சி கொண்டு வந்த ஒரு கட்சி இந்த நிறுவனத்தை பற்றி பேசுது, அமைப்புகளை பற்றி பேசுது. இவர் பாலச்சந்திரன் சார் எப்போ அப்படின்னா அவருக்கு சுப்ரீம் கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை, உயர்நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை, அவரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நாள் நம்பிக்கை இருந்தால் பேசலாம். ஆனால் அதே உயர்நீதிமன்றத்தில் சுவமோட்டோவை எடுத்து ஊழலுக்கு எதிர்த்து ஒரு கேஸ் எடுத்தால் அந்த உயர்நீதிமன்றத்தை என்ன சொல்லுவாருன்னு தெரியல. நேற்று உயர்நீதிமன்றத்தில் 3 நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது உயர்நீதிமன்றம் சரியாக செயல்படுறது அவருக்கு தெரியல. ஸோ எந்த இது நம்பிக்கையும் இல்லாமல் பேசும்போது நம்ம அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு வந்தால் ஒரு தேர்தல் ஆணையம் எந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு முடிவு பண்ணுறது நீங்களும் நானும் எப்படி முடிவு பண்ண முடியும்? அவர் சொன்ன மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏ, எம்பி, அவங்க கொடுத்த வாக்குமூலங்கள், பிரமாண வாக்குமூலங்கள் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு காலையில் வாங்கி ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை. அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு அமைப்பு இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே போய் பேசலாம். ஏன்னா யாரும் இங்கே சரத்பவாரோ யாரும் உச்சநீதிமன்றம் தெரியாதவர் இல்லை, எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்க அங்கே போக மாட்டேன்னா அந்த அமைப்பையே குறைச்சிருது. இவங்க என்ன நோக்கம்னா ஒரு நியாயம் எங்கே போங்கன்னா நீங்கள் அங்கே போங்க சார் நியாயம் கிடைக்கும்னு கேட்டால் அந்த அமைப்பே தப்புன்னு சொல்லிடுறது. அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இங்கே போனால் மட்டும் நியாயம் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு அப்படியே நிர்மூலம் வைக்கிறது எல்லாத்தையுமே. அது தவறான விஷயம். இன்றைக்கும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல விஷயத்தில் நமக்கு எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற கடைசி இடமா தான் இருக்குது. அது எல்லாருக்கும் சரி. ஒரு தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அப்பீல் போங்க, அடுத்ததுக்கு போங்க. ஆனால் அதுக்காக தேர்தல் ஆணையமே தப்பு. இன்னொன்று, இப்போ ஒரு ஃபேஷன், ஒரு அதிகாரி அங்கேருந்து விலகி வந்துட்டாருன்னா அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு. நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சரி இல்லையா, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யாராலும் டேம்பர் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க, யாரும் வரல. அதை மீறி யாராவது பொய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா தவறுன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? இப்பவும் சொல்கிறோம், நீங்கள் பேலட் பேப்பரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை மறைக்க முடியாது, செல்லாத ஓட்டுகளாக மாற்றலாம், எல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயும் குறைகள் இருக்கும். எது மெஜாரிட்டி ஏற்றுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் ஜனநாயகம். எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா அப்போ எங்கே போய் நிற்கல? கட்சிகளுக்குள்ள பிளவு இருக்கு. அந்த பிளவுல பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு அரசியல் லாபமும் இல்லை அப்படின்னா யாரும் விமர்சிக்கிறதா நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன் நீங்க விமர்சிக்கிறீங்க, இதுல பாஜக என்ன அரசியல் லாபம் எடுத்துக்குதுன்னு? இங்க ஏக்நாத் ஷிண்டே உடைஞ்சு வெளியே வராரு, பாஜக அவரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்குது. அஜித் பவார் உடைச்சு வெளியே வராரு, அங்க அஜித் பவாரோடு சேர்ந்து பாஜக ஆட்சி அமைக்கிற போது பாஜகவுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு வெளிப்படையான விமர்சனங்கள் வருது. இல்லை, இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரியிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான் எங்க இருந்தாவது வந்தாங்கன்னா அவங்களை எடுத்து ஆட்சி அமைக்கிறாங்களா? அது என்ன அரசியலில் ஒருத்தர் அங்கேருந்து வேண்டான்னு சொல்லி அவங்க ஆட்சி எனக்கு பிடிக்கல, உங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறேன்னு சொன்னா அதெல்லாம் வராதிங்க எங்களுக்குன்னு சொல்லுவோமா? எந்த கட்சி அது மாதிரி சொல்லியிருக்கு? அது ஏன் பிஜேபி பண்ண மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க? எல்லாரும் தானே பண்றாங்க, காங்கிரஸ் செய்யாததா? ஊழலுக்கு எதிராக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு வருகிற போது உங்க கட்சி கிட்ட இருக்கிற ஒரு அடிப்படை அறமை எதிர்பார்ப்பாங்க தானே. என்ன ஊழல், அவங்க ஊழல் செஞ்சுட்டு இங்க வராங்களா? ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு 120 எம்எல்ஏ இங்க இருக்காங்க, அதுல 60 பேர் இந்த ஆட்சி பிடிக்கலைங்க, இந்த ஆட்சி எங்களுக்கு சரியில்லை, நாங்க வெளியில போறோம்னு சொன்னா அந்த 60 பேர் ஊழல்வாதிகளா? அஜித் பவார் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை தேர்தல் சமயத்துல பிரதமர் பிரச்சாரத்துல வைக்கிறாரு. அவர் முதன்முறையாக ஏர்லி மார்னிங் அவர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற போது அடுத்த சில மணி நேரங்கள்ல அவர் மீதான சில வழக்குகள் ரத்து செய்யப்படுது. மீண்டும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் வைக்கிறாரு. ஆனால் மீண்டும் அஜித் பவாரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்குது பாஜகங்கிற போது, அப்போ ஊழலுக்கு எதிராக பிரதமர் பேசுவதும் கட்சி ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் முரண்பாடு இருக்கிற போது கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க மாரலா கேட்டீங்கன்னா முரண்பாடு இருந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க, எங்களை திருப்பி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. லீகலா தப்பு இருந்தா நீங்க ஆக்ஷன் எடுங்க, கோர்ட்டுக்கு போங்க. வழக்கு ரத்து பண்றது இல்லைங்க, வழக்கு ரத்து பண்ணாலும் அதன் மேல கோர்ட்டுக்கு போகலாம். என்னங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூட்டலான கேஸை சோமோட்டோ எடுக்கிறாங்க இப்பெல்லாம் ஊழல் வழக்குகளை. அந்த அளவுக்கு பவர் எல்லாருக்கும் இருக்கு. எதுவா இருந்தாலும் நாங்க சட்டப்பூர்வமா பாருங்க. இன்னைக்கு வந்த தீர்ப்பு கூட தேர்தல் ஆணையம் இறுதியானது, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல. அதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா போங்க. பிரதமர் அவர்கள் பேசுறது எல்லாமே அந்த கான்பிடன்ஸ் லெவல் பாருங்க. நான் இப்படிதான் நாங்க ஆட்சி நடத்தியிருக்கோம், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தியிருக்கோம் அப்படின்னாங்க. சும்மா இங்க உட்காந்து சிஐஜில எழுதுனாங்க, அது வெளியில பேசிக்கல. மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அஜித் பவாருக்கு பாஜக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அஜித் பவாரோடு சேர்ந்து பாஜகவோ மோடியோ ஆட்சி அமைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க அஜித் பவார் தப்பு பண்ணியிருக்காரு,
அதுக்கு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தானே எதிர்பார்ப்பார். நீங்க அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கிறீங்க, ஆட்சி அமைக்கணுங்கிற எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்கிற போது. அதே தான் செந்தில் பாலாஜிட்ட கேட்டாங்க. இப்போ திமுக கவர்மெண்ட் எப்படியாவது தண்டிக்கும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார்னு நினைச்சாங்க. அவர் கூடவே சேர்த்து அவர் அமைச்சராகிட்டு ஊழல் வழக்கில் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க அங்கேயே இருங்க அமைச்சரா இருக்குன்னு கேட்கணும். அது தப்பரா தெரியலையா? பீட்டர், பாஜக மட்டும்தான் கட்சிகளை உடைக்குதா? அவங்க மட்டும்தான் உடைஞ்சு வர்ற கட்சிகளோட ஆட்சியை அமைச்சுக்கிறாங்களா? எல்லா கட்சியும் செய்யறதானே, அரசியல் இது சகஜம் தானேன்னு கேட்கிறாரு. இல்ல அதாவது இவங்க தான் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, எல்லா தவறுகளும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நடந்தது, எல்லா தவறுகளும் மாநிலத்தில் இருக்கிற சில கட்சிகள் மூலமாக நடந்தது. ஆனால் பாஜக ஒழுக்கத்திலே பிறந்து ஒழுக்கத்திலே வளர்ந்து ஒழுக்கத்திலே சிறந்த கட்சி, எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், எ லீடர் வித் டிஃபரன்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், கட்சிகளை உடைத்தது, கட்சிகளிலே கட்சி மாறியது, ஆயாராம் காயாராம் எல்லாம் ஜனநாயகத்தில் பார்த்து விட்டு தான் ஒவ்வொரு சட்டமாக ஒவ்வொரு முறையும் கொண்டு வர்றோம். இன்றைக்கு இதை போன்ற ஒரு வார்த்தைகள் நீங்க பார்க்கணும். அதாவது இன்னைக்கு பாஜகவுக்கு என்ன மனநிலை என்று சொன்னால், காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத திமுக, கழகங்கள் இல்லாத தமிழகம், இப்படி பேசின கட்சி ஆட்சி எங்கேயாவது உண்டான, அதாவது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று நினைக்கிற கட்சி இன்னைக்கு அதை சார் பாலச்சந்தர் சார் ரொம்ப அருமையா சொன்னார். அதாவது கட்சியை உடைப்பது என்பது எந்த முறையில், அதாவது அவர்களாக ஒரு கட்சிக்குள்ள ஒரு கொள்கை குழப்பம் வருகிறது, ஒரு தலைமை எதேச்சதிகார தலைமை, அந்த தலைமையின் மீது பிடித்தமில்லாமல் ஒரு சிலர் வெளியே வருகிறார்கள். இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா எதனால் வெளியே வருகிறார்கள்னா, ஒரு எம்பி சொல்றாரு, எந்த எம்பி, சிவசேனாவில் இருந்த எம்பி, நான் எப்பொழுது ஷிண்டே கூட சேர்ந்தாரோ இப்பொழுதுதான் ராத்திரி நான் நிம்மதியாக தூங்குகிறேன், எனக்கு மேல எனக்கு இடி விசாரணை இனிமேல் இருக்காது. ஒரு மாநிலத்தில் அல்ல, ஒரு மாநிலத்தில் நடந்தால் இதை நம்ம சொல்லிடலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த சுவேந்து அதிகாரி, அவர் மேல விசாரணை செய்து அவரை சிறைக்கு போய் அவர் அடைபட்டு வெளியே அதற்கு பிறகு அவர் பாஜகவில் சேர்ந்து, அதற்கு பிறகு அவர் வழக்கில் விசாரணை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ஆகிறார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் நேத்து பதில் சொல்லியிருக்காரு. 14,000 கோடி வழக்கு இருக்கிறது. அந்த பிரதமர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஈடியை பயன்படுத்துறது மத்திய அரசுன்னு விமர்சிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறை ஈடி ரெய்டுக்கு போகும்போதும் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுதுன்னு விமர்சிச்சுக்கிறாரு. எதிர்கட்சிகள்கிட்ட போய் ஈடி ரெய்டு பண்ணும் போதெல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை அள்ளுறாங்கன்னு சொல்றாரு. அதாவது அந்த இடி டைரக்டர் நியமனமே எப்படி நடந்ததுன்னு கேளுங்க. ஒரு டைரக்டர் ஒரே டைரக்டர் எத்தனை எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அவரு? உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட, உச்சநீதிமன்றமே இந்த எக்ஸ்டென்ஷன் தவறு என்று சொன்ன பிறகு அந்த இடியினுடைய டைரக்டருக்கு எத்தனை எக்ஸ்டென்ஷன்? அதாவது நீங்க கட்டுக்கட்டாக கடைபிடிக்கிறீங்கல்ல, அந்த பிடித்தவர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துட்டா எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா அந்த கட்டுக்கட்டாக பிடிபட்டவர்கள் பாஜகவில் சேர்ந்த உடனே அது ஒரு லாண்டரி மிஷின், அது கருப்பாக வந்தவர்களை சலவை பண்ணி வெள்ளையா போடுது. நான் தமிழ்நாட்டிலே கேட்கிறேன், இங்க மணல் மாஃபியாவில் பிடித்தவங்க வீட்டுல எத்தனை கோடி பிடிச்சீங்க நீங்க? எவ்வளவு 123 கோடி நீங்க பிடிக்கல. சலவை நோட்டு 2000 நோட்டு. அந்த நோட்டு மேல நடவடிக்கை என்னாச்சு? செந்தில் பாலாஜி பத்தி முடிச்சிடறேன் தம்பி. நீங்க 3 கண்டெய்னர் பிடிச்சீங்கல்ல, 3 கண்டெய்னர் நோட்டு பிடிச்சீங்களா? அந்த கண்டெய்னருடைய இந்த ஃபேட் என்னாச்சு? நீங்க கரூர்ல ஒரு நண்பரை பிடிச்சீங்களா ஆம்புலன்ஸ்ல, அவர் வீட்டுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே மிஷின் எண்ணுகிற நோட்டு எண்ணுகிற மிஷின் இருந்தத, அந்த வழக்கு என்னாச்சு? முன்னேற்ற கழகம் நான் சொல்றேன் கேளுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்து பாஜகவோட அலையன்ஸ் இல்லைன்னா இரட்டை இலை சின்னத்தை நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையம் முடக்கும். பாஜக நிச்சயமாக முடக்கும். அடுத்த குற்றச்சாட்டு வைக்க கூடாதுல. எடப்பாடி முடிவெடுத்தது பாஜக இல்ல, முடிவெடுத்தது தேர்தல் ஆணையம். பாருங்க, முடிவெடுத்தது தேர்தல் ஆணையம், முடிவெடுத்தது பாஜக இல்ல. தேர்தல் ஆணையத்தை தான் நான் சொல்றேன், தேர்தல் ஆணையத்தை தான் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்பார் என்று சொன்னால்
பாஜகவோட கூட்டணி வேணா அது இன்னும் சந்தேகப்படுறேன் நான். கடைசி நிமிடம் வரைக்கும் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவர் அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி அவர் தனியாக அவர் நிற்பார் என்று சொன்னால் தேர்தலுக்கு முன்னால் ரெட்டை இலைக்கு என்ன ஆகும் என்று என்னால் இப்பொழுது ஒன்னும் சொல்ல முடியாது. கடந்த காலத்துல நடந்திருக்கிற ஒவ்வொரு பக்கம் நீங்க லாண்டரி எல்லாம் வேண்டானே, பெரிய வாஷிங் மிஷின் அறிவாலயம் தானே இருக்கு. அறிவாலயம் தான் பெரிய வாஷிங் மிஷின். ஒருத்தர் அங்க இருந்து கொண்டு வந்து அவரை வாஷிங் மிஷின்ல போட்டு இப்ப ஈடியில உள்ள வச்சு. தம்பி நான் சொல்றேன், நீங்க ஒரு வழக்கறிஞர் குமரகுருபரன். நான் கேட்கிறேன், நீதியரசர் கேட்டார்ல ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டார். அவர் செந்தில் பாலாஜியுடைய வழக்குல அரிமள சுந்தரம் டெல்லியில இருந்து வாதாடினார். அவர்கிட்ட கேட்டாரு, வாட் இஸ் த மெசேஜ் யுவர் சிஎம் வாண்ட்ஸ் டு சென்ட் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு எத்தனை நாள், ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு கீப் ஹிம் அஸ் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டார். அது அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியாக இருந்தால் கூட அந்த நீதிபதி மக்களுடைய மனச்சாட்சியினுடைய குரலாக ஒலிக்கிறார் என்று நான் கூட அதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் அவரே கேட்கணும் இல்ல, எதற்கையா ஒண்ணுமே விசாரணை இல்லாம, சார்ஜ் ஷீட் இல்லாம எத்தனை நாள் உள்ள வச்சிருக்கீங்க ஒரு ஆளை, கன்விக்ஷன் ஆகல, ட்ரையல் நடக்கல, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. ஒரு முதலமைச்சரை போய் கையெழுத்து போட்டு கைது போய் உள்ள வச்சிருக்கீங்க. ஒரு துணை முதலமைச்சர் 1.5 வருஷம் உள்ள இருக்காரு. மனைவி கேன்சருக்கு துடித்துக் கொண்டு இருக்கிறார். கேஸ் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஒன்னு கன்விக்ஷன் ஆகல. கன்விக்ஷன் ஆவதற்கு முன்னாலே வருட கணக்கில் சிறையில் வைத்திருப்பது என்ன நியாயம் என்று அந்த நீதியரசர் கேட்க வேண்டாமா? நான் சொல்றேன், எவ்வளவு நியாயமான கேள்வியோ. அவர் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லாம இருந்தார் கண்டிஷன் இருக்குன்னு. அந்த இரண்டாவது கண்டிஷன் வெளியில வந்தா அவர் சொன்னதுக்காக சொன்னார். போது அவர் அந்த வழக்கு கோட் பண்ணாரு. நீதியரசர் கேட்டாருன்னு கேட்டாரு. இல்ல பிஎம்எல்ஏ 2 ட்வின் கண்டிஷன் இருக்குன்னு. ஒன்னு, அவர் தவறு செய்யவில்லை என்று ப்ரூவ் பண்ணோம். இன்னொன்னு, வெளியில வந்தா மீண்டும் தவறை செய்ய மாட்டாருன்றாங்க. அவர் மந்திரியா இருக்கிறதுனால தவறு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதுன்றதுக்காக உள்ள வச்சிருக்காங்க. இதான் பிஎம்எல்ஏ கொடுத்திருக்கிறது. சரி, பாலச்சந்திரன் சாரும் குறுக்கிட்டீங்க சார், இடைவேளைக்கு போனோம். அப்போ மணி சிசோடியா தான் பதவியில இல்லையே, அவரையா உள்ள வச்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜி பதவியில் இருக்காரு, டாம்பர் பண்ணிடுவாரு. மணி சிசோடியா எந்த பதவியில் இருக்கிறாரு? முதல் கண்டிஷன் அவர் பண்ணலன்னு சொல்லல, அவர் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண முடியல. ட்ரையல் தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதான் ஈடியோட பிஎம்எல்ஏ ஆக்ட் யாருன்னு கொண்டு வந்தது? நீங்க யார் கண்டிஷன் மாத்துனது? பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண, நீங்க பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணலன்னா நீங்க 10 வருஷம் சார்ஜ் ஷீட் போட மாட்டீங்க, 10 வருஷம் உள்ள வச்சிருக்கணுமா? அப்ப அதுக்கு நீதிமன்றங்கள் எதுக்கு? பிஎம்எல்ஏ ஆக்ட் காங்கிரஸ் அரஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ள இருக்கு. நீங்க பாஜக பாலச்சந்திரன் சார் முடிங்க, நம்ம அடுத்த சுற்றுல மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்கணும். இடைவெளிக்கு போகணும். திரு குமரகுரு என்னைய பெர்சனலா பேர் சொல்லி சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அவர் என்ன சொன்னாரு, இவர் எதுக்கு எடுத்தாலும் இப்படித்தான் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு துணியில சொன்னாரு. இது இவங்க எப்படித்தான் பொதுவா பேசுவாங்களே ஒழிய ஸ்பெசிபிக்கா நான் கேட்ட எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. நான் கேட்டேன், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரதம மந்திரி சொன்னாரு, இது தேர்தல் நடைமுறைகளுக்கு மீறின செயலா இல்லையா? அதை பத்தி ஏன் தேர்தல் ஆணையம் எந்த விதமாகவும் கண்டுக்கிடலன்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொன்னார்னு சந்தோஷப்படுவேன். ரெண்டாவது எல்லா நீதிமன்றத்தையும் குறை சொல்ல, நானு நீதிமன்றங்கள்ல உச்ச நீதிமன்றத்துலதான் நீதி கிடைக்கும்னு இருக்கா? உச்ச நீதிமன்றம் ஜனநாயக படுகொலை சொல்றது கீழமை நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் தெரியலையான்னு கேட்டேன். இவர் எல்லாத்தையுமே நான் குறை சொல்றேங்கிற மாதிரி சொன்னாரு. மூணாவது திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க மட்டும்தான் செய்யறோமா, இதுக்கு முன்னால உள்ளவங்க செய்யலையான்னு குமரகுரு கேட்கிறாரு. சரி, அப்ப அவங்க செஞ்சு நீங்களும் செய்யலன்னா பேசாம அவங்ககிட்டே ஆட்சி கொடுத்துருக்கோங்களேன், நீங்க எதுக்கு வரணும் அப்படின்னு ஜனங்கள் கேட்பாங்க. அவ்வளவுதான் என்னுடைய அப்சர்வேஷன். திரு சுப்பிரமணியன், தேர்தல் ஜனநாயகம்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இங்க ஜனநாயகத்திற்கு விரோதமாக கட்சிகளை பாஜக உடைப்பதாக விமர்சனம் வருது. இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு ஏஜென்சிகளை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் மிரட்டப்படுவதாக, எதிர்கட்சிகள் முடக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடப்பதாக குற்றச்சாட்டு. இவ்வளவையும் வச்சுட்டு 400 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னா அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அஜித் பவார் கேஸ் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஏதோ நேற்று காலையில் கேஸ் போட்டு இன்றைக்கி சாயங்காலம் தீர்ப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 6 மாதங்களாக நடக்கிறது அந்த கேஸ். 10 ஹியரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 ஹியரிங் வச்சுக்கோங்க. ஸோ இரு தரப்புக்குமே அங்கே டாக்குமெண்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்குது. முதல்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், தொண்டர்கள் யாரை விரும்புகிறாங்களோ, தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் யாரை விரும்புகிறாங்களோ
அதுபடி தான் அஜித் பவாருக்கு இன்றைக்கி வந்து டிசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அகைன் ஐ திங்க் அதனுடைய தீர்ப்புகள் வரணும், நம்ம அதை பார்க்கணும். அதில் அப்பீலுக்கு ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம் சரத்பவார். ஸோ அதனால் எல்லா தீர்ப்புகளுமே வந்து வாங்கப்பட்ட தீர்ப்புலாம் நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டாவது பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஐயா சொல்லும் போது இவிஎம் சில தீர்ப்பு வாங்கப்பட்டதா சார்? இல்லை அது மக்களோட புரிதலை பொறுத்து இருக்குது. அதாவது கட்சிகளோட புரிதல் என்ன சொல்லணும்னா எந்த தீர்ப்பும் வாங்கப்பட்டது கண்டிப்பாக இல்லை, அதுதான் சொல்லணும். இல்லை நான் சொல்கிறேன், இது சொல்கிற எதிர்கட்சிகளுக்காக சொன்ன வாதம் சொல்கிறேன். இது மக்களுக்கு புரியும், எது கரெக்டு எது தப்புன்றது மக்களுக்கு புரியும். பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஐயா சொல்லும் போது இவிஎம் மிஷின்லாம் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியாக இருக்குன்னு. ஸோ கர்நாடகாவில் வின் பண்ணும்போது அது தெரியல, தெலுங்கானாவில் வின் பண்ணும்போது தெரியல, தமிழ்நாட்டில் வின் பண்ணும்போது தெரியல, ஈரோடு கிழக்கு தேர்தல் வின் பண்ணும்போது தெரியல. அப்போல்லாம் இவிஎம்ஸ் மிஷின் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மற்ற மாநிலங்களில் அதுவும் பிஜேபி வின் பண்ணால் மட்டும்தான் இவிஎம் மிஷின்ஸ் வந்து இது யாரோ டேம்பர் பண்ணுறாங்க. கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு, அவரோட கட்சியை சார்ந்தவர், யாராலையும் டேம்பர் பண்ண முடியாது, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்றாரு. அவர்கிட்ட போயிட்டு மேபி சேலஞ்ச் பண்ணலாம் காங்கிரஸில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து நமக்கு வந்து வெற்றி வந்துடுச்சு அப்படின்னா வந்து நம்ம அப்படியே சும்மா இருந்துருவோம். எதிர்கட்சிகள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி பிஜேபி வின் பண்ணும்போது, அதுவும் எஸ்பெஷலி நேற்று பாராளுமன்றத்தில் அவர் வந்து 400 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுவார். 370 பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் வரும், 400 சீட் என்டிஏ கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இனிமேல் இதை மாதிரியான வரும்போது எல்லாமே பேசுபொருளாக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து இப்போ 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார் அப்படின்ற அடிப்படையில மக்கள் மதிப்பிட்டு கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. எஸ். ஆனா இந்த மாதிரி கட்சிகளை உடைச்சு, எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தி, புலனாய்வு ஏஜென்சிகளை தவறா பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தை பாரபட்சமா பயன்படுத்தி பெறக்கூடிய வெற்றியாக இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா அவர் சொன்னது வந்து ஈவன் இந்த பட்ஜெட்ல வந்து நார்மலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டா இருக்கலாம் எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, 9.5 இயர்ஸ்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் கூட அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அவங்களோட பிஜேபியோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எப்போ தேவையோ எது தேவையோ அப்போ கொடுத்துட்ருக்காங்க. டிசம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கரீப் கல்யாண் யோஜனா வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கொடுத்துட்டாங்க, பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணல. ஸோ பட்ஜெட்டில் வந்து ஒரு 3 மாதம் தள்ளி பட்ஜெட்டில் வரப்போ இது பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம், அப்போ வந்து பாப்புலிஸ்டாக இருக்கும், நம்ம ஓட்டு நிறைய கிடைக்கும், அப்படி பார்க்கல. அதுக்கு முன்னாடி மேயர் தேர்தல் குறித்து உச்சநீதிமன்றத்துடைய காட்டமான விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மேயர் தேர்தலுக்கு இப்படி நடக்கணுமா, அதிகாரி உடனடியாக ஆஜராகணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. செல்லாத வாக்குகள் இந்தியா கூட்டணியோட வாக்குகளாக அவர் மாத்துறாரு, அதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரத்தை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மேயர் தேர்தலையே இவ்வளவு முறைகேடுகள் வருகிற போது மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி முறைகேடுல ஈடுபடாதான்ற சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு வராதா? அப்படி இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒரு 280 சீட்டு வாங்கின பிஜேபி 2014 19 303 வாங்கி மேலே வந்திருக்க முடியாது. எவ்வளோ 2019 எவ்வளோ வந்து எதிர்கட்சிகள் வந்து கட்டமைச்சாங்க, மோடியோட எதிர்ப்பலையை கட்டமைச்சாங்க. ஜிஎஸ்டி வந்தது, நாடே வந்து வருமானத்தில் விழுந்து போயிட்டுதுன்னாங்க, டிமானிட்டைசேஷன் வந்ததுன்னாங்க, அதனால் எக்கானமியை படுத்து போயிடுச்சுன்றாங்க. அதையும் மீறி 2020 கோவிட் வந்ததுக்கு தாண்டி இன்னைக்கு $5 trillion எக்கானமி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் இந்த பீப்புள் ஆர் ரெகனைசிங் தட். பெர்செப்ஷன் வந்து மீண்டும் பாஜக வெற்றிக்கு உதவி செய்து. திரு ராஜீவ்காந்தி, எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஆனா மோடியுடைய செல்வாக்கு, பாஜக செல்வாக்குங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்கு மக்கள் மத்தியில். 10 ஆண்டு கால ஆட்சி மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் எடுத்து தன்னுடைய பாராளுமன்றத்துடைய கடைசி கூட்டம் நினைக்கிறேன். நரேந்திர மோடிக்கு பிரதமராக கடைசி கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது ராஜீவ்காந்தியுடைய விருப்பம், ஐயா பீட்டர் அல்போன்ஸ் விருப்பம், சாமானிய மக்கள் விருப்பமாக இருக்கிறது. பரவாயில்லை, அவர் சொல்றாரு இல்லை நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு இன்னும் அடித்தளமிட்டுறோம், 2040 இந்தியாவை முன்னேற்றுவோம். அந்த அவர் 1 மணி நேர பேச்சில் எங்கேயாவது இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் இதை செய்தேன், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வேலைவாய்ப்பு, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வறுமை ஒழிப்பு, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த தனிமனித வருமானம், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வளர்ந்த நாடு, இதெல்லாம் செய்து முடித்த எங்கள் அச்சீவ்மெண்ட்டை காமிச்சு முடிஞ்சதா? அதற்கு மாறா 10 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நாடு கட்டப்பட்ட போது பல சமஸ்தானங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இறுதி நம்பிக்கையாக நம்பியது ஜவஹர்லால் நேரு தான். தனிநாடு கேட்ட திராவிட இயக்கங்கள் ஜவஹர்லால் நேருடைய அந்த நம்பிக்கையை தான் பார்த்தது. அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் நாடு கட்டப்பட்டது. அது ஜவஹர்லால் நேரு அவர்களை நீங்கள் எதிர்க்கட்சியாக அணுக வேண்டாம், நாட்டுடைய முதல் பிரதம அமைச்சர், இந்த நாட்டை கட்டுவதற்கு விடுதலை போராட்டத்திலிருந்து பங்கெடுத்த குடும்பத்து உறுப்பினர்கள் என்று கூட அணுக வேண்டாம். ஆனால் பல சமஸ்தானங்களை இணைத்தவர் என்ற முறையில் அந்த பெயரை கொடுப்பதற்கு பதிலாக அவதூறு அள்ளி வீசுவது அந்த பேச்சில். அடுத்து நேரடியாக காந்தியை இவர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அவருடைய சக அமைப்புகளை வைத்து அண்ணல் காந்தியடிகளை கொச்சைப்படுத்துவது, இதையெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக கடவுள்தான் பெரிதுங்கிற வாதம் என்பது வேறு. ஒரு பக்தனுக்கும் இல்லை ஒரு பக்தன் இல்லாதவனுக்கும் வாதத்தை அரசுடைய வாதமாக மாற்றுவது, ஒட்டுமொத்த பல கடவுள் உள்ள நாட்டில்
அல்லாவை வணங்குவோர் உண்டு, இயேசுவை வணங்குவோர் உண்டு, என்னை போல் கடவுள் இல்லை என்று சொல்வோர் உண்டு, என் அப்பாவை போல் சிவனை வழிபடுவோர் உண்டு, கண்ணனை வழிபடுவோர் உண்டு, காளியை வழிபடுவோர் உண்டு, விநாயகரை வழிபடுவோர் உண்டு. அப்படி இருக்கிற நாட்டில் ஒரே கடவுள் என்ற தத்துவத்தை சொல்வது. நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் நான் இந்த வளர்ச்சியை கொடுத்துட்டேன். எனக்கு குமரகுரு கூட சொன்னார், ஐயா ஒரு $5 பில்லியன் என்றார். நான் சில தரவுகளை நான் கேள்விகளாக வைக்க விரும்புகிறேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் சில சொல்லலாம், தனிமனித வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, உலக நாடுகளும் வளர்ச்சி என்பது தனிமனித வளர்ச்சிலாம். அதில் மொத்தம் 191 நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பன்னாட்டு உலக பொருளாதார மையம் சொல்லியிருக்கிறது இந்தியா 131வது இடத்தில் இருக்கிறது. இதுதான் வளர்ந்த நாடு லட்சணமா? மோடியால் இதான் சாதிக்க முடியுதா? அடுத்து வருமான வரியுடைய அதாவது வருமான வரியுடைய பகிர்வு இருக்குல்ல, தனிமனித வளர்ச்சி வங்காளதேசத்தை விட குறைவாக இருக்கிறது. வறுமை தோய்ந்த நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஏன் ஸ்ரீலங்காவை விட அதிகமாக 7.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆய்வு வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியம், இங்க பல புள்ளி சொல்ல, அதாவது இங்க நான் மிக முக்கியமாக சொல்றேன், அவதூறு செய்திகள், ஒன்றுமில்லாத புனை செய்திகளை ஒரு அரசாங்கம் ஆதரிக்கிற ஆபத்து உலக நாடுகளிலேயே முதலிடமாக இருப்பது இந்தியாங்கிற பட்டியல் வருகிறது. இதோடு இருக்கிற வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு விகிதங்கள்ல அதிகமாக வேலை தேடுவோர் எண்ணிக்கை இருக்கிற நாடுகள்ல கடந்த காங்கிரஸ் அரசு ஒப்பீட்டளவில் அதிகரித்திருக்கிறது. அதாவது 100 நாடுகள் பட்டியல் போட்டு 80வது இடத்தில் இருந்த இந்தியா இப்போ 90 இடத்துக்கு வந்திருக்கிறது. இது குறித்து பேசியிருக்க வேண்டும் சார். இவ்வளவு விமர்சனங்கள் உங்களுக்கு தான் இருக்கு. பாஜக தனித்த செல்வாக்கோடு 370 தொகுதிகள், அதுக்கு வந்துடுறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகள்ங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. நம்பிக்கை நான் நேற்று பேச்சு நம்பிக்கை என்பதை பார்ப்பதை விட ஒரு இந்த நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடுங்கிற வார்த்தையில் சாபத்தில் நம்பிக்கை இல்லை. இது ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தர்க்க வைக்க வரும்போது இந்த நாட்டுக்கு பிடித்து மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கிறேன். ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எதிர்க்கட்சிகளை பார்த்து அவர் சொன்ன பொய்கள், அவதூறுகள் எல்லாம் மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க. நீங்க நிரந்தரமா பார்வையாளர் மாடத்தில் இருந்து நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை பார்க்க போறீங்கன்றார். ஆனாப்பட்ட ஹிட்லர் சார் 2 முறை வந்தார், ஜெர்மன் ஆண்டாரு. நான் தான் அடுத்து உலகத்தை ஆள புறஞ்சினார். ஆனாப்பட்ட ஹிட்லர் சோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார் சார். என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா என்ன ஆனார் என்பது இந்த மக்களுக்கு தெரியும். அகம்பாவத்தை ஜனநாயகம் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மோடி அவர்களுக்கு வந்தது அகம்பாவம், அதை நாங்கள் ஒழிப்போம். நாங்கள் கேட்பது அதையும் மீறி எப்படிங்க வெல்றாங்க? ஐயா பாலச்சந்திர குறிப்பிட்டது கூட அண்ணன் குமரகுருணன் சொன்னாரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாண்டார். நாங்கள் நம்பிக்கை இருப்பதன் தான் வெளிப்படுத்துறோம். இவ்வளவு டிபேட் நாங்கள் கேட்பது சந்தேகத்துக்கு இடமாக. ஏன் சந்தேகமாகுதுன்னா, இந்த ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கு. நீங்க ஜெயிக்கும் போது அந்த சந்தேகம் வரலையான்னு உறுதியா வரும். தோக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் இவிஎம் மிஷின்ல இருக்கிறதையோ இல்ல ஆளுநர் குறித்தோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜனநாயக கட்சிகள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டுதான் இருக்கு. எங்களுக்கு ஏன் அது எப்படி சந்தேகம் வருதுன்னா, இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவை பொதுச்செயலாளர் தேர்வு செய்யறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி கூவத்தூர்ல அந்த அம்மாவை செலக்ட் பண்றாங்க. 3 மாதம் ஆளுநர் வரவே இல்லை. 3 மாதம் வரல. இந்த ஜார்க்கண்ட்ல 48 மணி நேரம் நீதிமன்றத்துக்கு போன பின்பு பரவாயில்லைங்கன்னு ஆளுநர் வர்றாரு. ஆனால் 4 மணி நேரத்தில் தன்னை குறித்து அவதூறு பேசிய, தன்னை குறித்து எல்லாம் பேசிய நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க அனுமதிக்கிறீங்க. அப்பனா ஆளுநர்களை வைத்துக் கொண்டு சட்டமன்றங்களை இயங்க விடாமல் செய்வது. அடுத்து இங்க ஏஜென்சி தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டு குற்றச்சாட்டு தான் காங்கிரஸ் பேர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு வைக்கிறது. என்ன குற்றச்சாட்டு? இடி ஒரு அற்பற்கற்ற நிறுவனம் தானே. அண்ணன் கூட சொன்னாரு, அதாவது பல ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க என்று போட்டு மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க சட்டத்தை மிக தெளிவா ஜனநாயக இயக்கங்களுக்கு எதிராக மாத்திட்டீங்க. அதை நாங்கள் மீண்டும் மாற்றுவோம் என்ன இருக்குது. ஆனா அப்படி மாற்றப்பட்ட சட்டத்தில் கூட இவ்வளவிற்கும் காங்கிரஸ் ஆதரவு, எதிர்க்கட்சிகள் ஆதரவு பெற்ற தொழிலதிபர்கள் தான் மிரட்டப்படுகிறார்கள். காங்கிரஸ் ஆதரவு எதிர்க்கட்சியா இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் தான் மிரட்டப்படுகிறார்கள். ஏன் ஒரு பாஜக நோக்கி நகரப்படவில்லை? ஏன் இவ்வளவு? அதான் ஐயா பெட்ரோல் பட்டியல் போட்டார். இவ்வளவு பேர் கட்டுக்கட்டாக பணம், இவ்வளவு மாஃபியாக்கள் கைது செய்யப்பட்ட போது ஏன் ஈடி வரல? அப்படி வந்தால் கூட ஒரு வாஷிங் மிஷின் வச்சு செலவு செஞ்சுறீங்களே. செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொன்னது, அந்த குற்றச்சாட்டை தான் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. அவரை நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணல. ஆனால் அதற்கு எடுத்த நடவடிக்கையும் அதற்காக நீங்க இந்த புரலாங் டிலே இருக்கிறது, அந்த டிலேயில் உள்நோக்கம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்றோம். அப்ப தொடர்ச்சியாக நீங்க ஜனநாயக இயக்கத்தின் மீது ஈடி போன்ற அமைப்புகளை வைத்து இப்ப தேர்தல் ஆணையம் கூடுதலாக வருது. ஏன் தேர்தல் ஆணையம் சந்தேகம் வருதுன்னா, நீதிமன்றமே சொல்றது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு, 3வது நபராக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் உத்தரவு. அப்ப ஒரு விவாதக்குழு உள்ளாக்குறாங்க. அந்த விவாதத்தை என்ன பண்றீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் 100 பேரை வெளியே தள்ளிட்டு சட்டத்தை திருத்துறீங்க. பாராளுமன்றத்தில் விவாதம் வரணும்ல. நாங்கள் வாக்களிக்கிறோம், வாக்களிக்கல 2வது பிரச்சனை சார். உச்சநீதிமன்ற தலைவர் தெளிவாக சொல்லிச்சு, இப்போது இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது. அதற்கு காரணம் வாதம் பிரதிவாதம் பாராளுமன்றத்தில் நடக்கலைன்னு.
அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான தீர்ப்பு வந்த பின்பு அது அவருக்கு பதில் முடிச்சிடுறேன். குமரகுரு அப்படி சார் தீர்க்கமான தீர்ப்பு வந்த பின்பு என்ன பண்ணீங்க? நீதிபதிகள் குறித்து தேர்தல் ஆணையம் குறித்து தீர்ப்பு போது 100 எதிர்க்கட்சி எம்பிகளை வெளியேற்றிட்டு சட்டத்தை ஏற்றிட்டீங்க. அதுதான் ஜனநாயக படுகொலை என்கிறோம். பெரும்பான்மை இருப்பது என்பதற்காக எல்லாத்தையும் மாற்றுவதை முக்கியமான குற்றச்சாட்டு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம், தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல கூட வெளிப்படைத்தன்மையை பின்பற்ற முடியாதான உச்சநீதிமன்றம் கேட்ட பிறகும் கூட தனக்கு சாதகமான ஒரு தனக்கு சாதகம் என்பதை விட அந்த சாதகத்தை பாராளுமன்றத்தில் வாதிக்காமல் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏதோ ஒரு காரணம் நாங்கள் கேட்ட நியாயமான பாராளுமன்ற தாக்குதல் குறித்து வாதிக்கப்பட வேண்டிய காரணத்தை சொல்லி வெளியேற்றிட்டு அந்த பில்லை பாஸ் பண்றீங்க. அப்ப இது என்ன ஜனநாயகம்? பதில் சொல்றேன். ஜனநாயகம் படுகொலை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை தேடினாரு எப்படி சொல்றதுன்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் பேசினாரு பாருங்க, அதுதான் அகம்பாவம். அவர் என்ன பேசினாருன்னா, சமூக நீதிக்கு காத்ததுன்னு சொன்னீங்க, ஒரே வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு, எங்க அமைச்சர் எல் முருகன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, திரும்பி பேசும்போது என்ன சொல்லணும், இருங்க நான் பேசுறேன்னு சொல்லணும். அவர் சொன்ன துணி தெரியுங்களா எப்படி? இல்ல நான் சொல்லிடுறேங்க எப்படின்னு. மக்கள் பார்த்துருக்காங்க. சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்ஃபிட் டு பி ஹியர். முதல்ல நீ எம்பியா இருக்கிறதே தகுதியற்றவர், அப்புறம் வந்து மந்திரியா இருப்பதற்கு தகுதியற்றவர், கடைசியில உட்காரும் போது நீங்க அரசியல் இருக்கதே தகுதியற்றவர். ஒரு இங்கிருந்து போன ஒரு பட்டியலினத்தவர் அவ்வளவு தூரம் வளர்ந்து தமிழகத்திலிருந்து போன ஒரே அமைச்சர். அவர் என்ன சொல்லணும், நீங்க வந்திருக்கீங்க மிகப்பெரிய வளர்ச்சி, நீங்க கூட சேர்ந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஏன் ஒரு சாதிய பின்புலத்தை நல்லா கேட்டீங்க. ஒரு ஆபீஸ்ல 10 பேர் இருக்காங்க, அதுல ஒரு தலித் இருக்காரு. அவரை பார்த்து ஒருத்தர் நீ இங்க இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அது நேரடியாக எதை குறிக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். முருகன் எந்திரிச்சதுனால அரசியல்ல இருக்க கூடாதுன்றத சமூக நீதியா? நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு விவாதம் மாறிடும். நீங்க சொன்னது முக்கியம். உங்களுக்கு வாய்ப்பு தரேன். திரு முருகன் குறித்து நீங்க பதில் சொல்வதற்கு நான் போதுமான நேரம் நான் தரேன். தேர்தல், நான் இப்பவும் சொல்றேங்க, தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையானது. அது மேல சந்தேகம் இருப்பவர்கள் அடத்தணுமே, அவங்களுக்கு ஒரு இன்னொரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல கேளுங்க சார். ஒரே அந்த அமைப்பு தான் சார் கேள்வி இல்ல. அந்த அமைப்புல உச்சநீதிமன்றம் தான் கேள்வி வந்துச்சு. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டதுன்னா திரு குமரகுரு ஒரே ஒன்று, என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்துல பேனல்ல நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை நீக்கிட்டு தனக்கு சாதகமான ஒரு அமைச்சர் குழுவை உருவாக்குனது சரிதானான்றார். அது மட்டுமல்ல, அது விவாதம் இல்லாம அந்த விவாதத்தை கூட பாராளுமன்றத்தில் அனுமதிக்காமல் பதில் சொல்றாரு. அவர் உள்வாங்கி இருப்பார். தலைமை நீதிபதி இருக்கணும்னு அவர் சொல்றாரு. கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து நீதிமன்றத்தை கலைச்சிடலாம் இருங்க. அப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இப்ப 100 MP வெளியில அமைச்சது பண்ணன்னு சொன்னார்ல, நாளைக்கு அது நீங்க நாளைக்கே சேலஞ்ச் பண்ணுங்க. அது கரெக்டா இருந்தா நீங்க அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தை உத்தரவாதான் பார்க்கணுமே தவிர அது நீதிமன்றத்துடைய நிலைப்பாடுன்னு நம்ம யாரும் சொல்றது இல்ல. உயர் நீதிமன்றத்தின் நிலைப்பாடுன்னு சொல்றதுல அவங்களுடைய விருப்பம்னு நம்ம சொல்றது இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல உச்ச நீதிமன்றம் cannot be a part of administration. அவங்களே வந்து நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு இன்னொரு நீதிபதி வந்து உட்காந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்ல என்ன மெம்பர் ஆக்குங்க, நாங்க சொல்ற ஆள போடுங்கன்னு சொல்ல முடியாது. இதை ஒப்பிட முடியாது. அண்ணன் மூத்த வழக்கறிஞர் எப்படி இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே ப்ரொசீஜர்லாமும் ஏற்கனவே நடைமுறை சட்டங்களும் நீதிமன்றம் தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் ஆணையங்களுக்கு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்புல நீதிபதிகள் இருக்காங்க, இல்லாம இருந்தாங்களா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க ப்ரொவிஷன் சொல்லுங்க பாப்போம். எங்க ஒரு நீதிபதி சொல்லுங்க. பிரசன்ட் இப்ப இருக்கிற நீதிபதி ஒரு அமைப்புல இருந்துட்டு செலக்ட் பண்ற இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காரு சொல்லுங்க. ஒரு வளர்கிற ஜனநாயக தத்துவத்துல ஒரு மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட அமைப்பை கொண்டு வந்து ஜனநாயகத்தை நிரப்புங்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் சந்தேகப்படுகிற போது நிரப்புங்கிறாங்க. அது குறித்து ஏன் விவாதம் கூட பண்ண பயப்படுறீங்க? ராஜீவ்காந்தி இல்ல, மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் சார்ந்த அந்த கருத்துக்கு எங்களுடைய பாராளுமன்ற குழுவுடைய தலைவர் ஐயா டிஆர் பாலு அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கார். பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்தவரும் எங்களுடைய கழகத்து துணை பொதுச்செயலாளர் ஆர் ராஜா அவர்கள் நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து அந்த பேச்சு இல்ல, அவை குறிப்பிலிருந்து நீக்கிற ஜனநாயகம்லாம் பாஜக ஜனநாயகம் நமக்கு தெரியும். பாஜக என்னன்னா, நாங்க அதாவது நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு உள்ள ஒருத்தர் விஷப்புகை வீசினா என்ன கேட்டா அது அவை குறிப்பு நீக்கி அதுக்கு ஒரு 3 மாசம் எல்லாரையும் தூக்கிட்டு ஒரு 30 சட்டத்தை ஏற்றின நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஈடு மேல நம்பிக்கை இல்லை, பாஜக மேலேயும் நம்பிக்கை இல்லை, இது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை. இது எல்லாம் சிதைத்ததா பாஜக இருக்கிறது மோடி இருக்கிறார். அதான் அந்த இந்த அண்ணன் முருகன் குறித்து ஒரு சாதிய பாசத்தை வந்து அண்ணன் சாயத்தை பூசுறாரு அண்ணன் குமரகுரு அண்ணன். அப்படி பேச மாட்டாங்க, பரவாயில்ல, இது பாஜக டோனாக நான் எடுத்துக்கிறேன். விஸ்வபரையா ஒன்று பயன்படுத்தினார் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கு என்ன உள்நோக்கம்னு எனக்கு தெரியாது. சேரி பாஸ்ன்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஸ்போக் பர்சன்ஸ் பயன்படுத்தினாங்க. அப்படி உள்நோக்கம்லாம் எங்களுக்கு இல்லை. அவர் வந்து தமிழ்நாடு சம்பந்தமாக நிதி கேட்கிற போது தமிழ்நாடை சேர்ந்த ஒரு அமைச்சரை
இன்னொரு அமைச்சர் பதில் சொல்லாமல் இவர் பதில் சொல்லுகிறது என்ன உள்நோக்கம் கேட்கிறார். கேள்வி கேட்ட ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும். அதான் ஜனநாயக முறை. அதற்கு மாறாக நீங்க என்ன முறையா இருந்தீங்களோ அவதூறை வந்து மீண்டும் அண்ணன் எல்முருகன் அவர் கிளப்பினாலதான் சீனியர் அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் நீங்க உட்காருங்க நீங்க இப்படி அப்படின்னு திருப்பி வழிமறிக்கிறாரு. நீங்க பேசுறது முறையிலேங்கிறார். திருப்பி அவருக்கு கோஷம் போடுறாரு. மீண்டும் அவங்க தான் நீங்க எப்படி பாராமரிப்பு கேட்கறாங்க. கடந்து அதுக்கு போய் சாயத்தை பூசுவதெல்லாம் ஏற்புடையதல்ல. திரு பீட்டர் அதாவது வரலாறு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் இந்த மாதிரி எனக்கு எதிரிகளே இல்லை, நான் தான் நிரந்தர பிரதமர், நாங்கள் தான் நிரந்தர ஆட்சியாளர் என்று சொன்னவர்கள் எல்லாம் வந்து வரலாற்று புழுதியில் சாம்பலாக கரைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய அதாவது இது துவக்கத்தில் வந்து நம்ம சொல்லும் போது சொன்னோம் இது இந்த பாராளுமன்றத்தினுடைய கடைசி உரை, நம்முடைய பிரதமருடைய கடைசி உரை. அது பாராளுமன்றத்தில் இந்த செஷன்ல கடைசி உரையா அல்லது பிரதமருடைய கடைசி உரையா என்பதை வரலாறு முடிவு செய்யட்டும். ஆனால் அவர் அந்த களத்தை வந்து எப்படி பயன்படுத்தினார் என்று பார்க்கின்ற போதுதான் நமக்கு உள்ளபடியே வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிறாரே என்று ஆதங்கப்பட வேண்டியது இருக்கிறது. நேருவுக்கு வந்து இந்தியர்கள் மேல் நம்பிக்கை இல்லை என்று பேசுகிற ஒருவருக்கு வரலாறு தெரியாது என்று சொல்வதா? இந்த தேசத்துல வந்து முதல்ல அடல்ட் பிரான்சைஸ், இந்த நாட்டிலே இருக்கிற எல்லோருக்கும் வாக்குரிமை, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி ஐரோப்பிய நாடுகளிலே கூட கொடுக்கப்படாத அந்த அடல்ட் பிரான்சைஸை, யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸை, எல்லோருக்கும் வாக்குரிமையை நேரு கொடுத்தார். எல்லாருக்கும் தேர்தலில் நிற்க அதிகாரம் கொடுத்தார். அவர் யாராக இருந்தாலும் படிக்காதவர்கள், பாமரர்கள், அவர்கள் வயது மட்டும் 25, இந்திய குடிமகன், அவன் பிரதமராகலாம், அவன் வந்து சட்டமன்ற உறுப்பினராகலாம், அவன் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் என்று இந்த தேசத்தினுடைய மக்கள் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு மோடியை போன்றவர்கள் பிரதமராக வந்திருக்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த தேசத்தை வந்து கட்டி எழுப்பிய பிரதமர் இன்னைக்கு வந்து 252 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஒரு நிறுவனம், சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஒன்னு சொல்லுங்க. எடுத்ததையெல்லாம் வித்திருக்கிறாரே ஒழிய ஒரு தேசத்திற்கு ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு சந்திராயன் போகிறது, சூரியோதயம் போகிறது என்றால் அதெல்லாம் நேரு போட்ட அடிக்கல். இப்படிப்பட்ட ஒரு மகா போராட்ட உங்க விமர்சனம் வந்து மக்கள் வந்து முடிங்க விளக்கமாங்க. திரு பாலச்சந்திரன் ஒரு கேள்வி அவரும் சேர்த்து சொல்லிட்டானா நான் சேர்த்தே வாங்கிடுவேன். தொடர்ந்து காங்கிரஸ் மீது, திரு நேரு மீது, திருமிகு இந்திரா மீதான விமர்சனங்களை தொடர்ந்து திரு மோடி கட்டமைப்பதனுடைய நோக்கம் என்ன? மாநில கட்சிகளை வளர விடவே இல்லை, இவங்களோடு சேர்ந்து அவங்களும் பலவீனப்படுறாங்க, காங்கிரஸோடு சேர்ந்து மாநில கட்சிகளும் பலவீனப்படுறாங்கிற விமர்சனத்தையும் திரு மோடி வைத்திருக்கிறாரு. திரு பாலஜித் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து பிஜேபி வந்து அஜெண்டா செட் பண்றாங்க. திடீர்னு ஒரு செங்கோலை கொண்டு வருவாங்க, அதை பத்தி ஒரு 10 நாள் விவாதம் நடக்கும். தமிழகம்ங்கிறது தான் முக்கியமா ரொம்ப மோர் அப்ரோப்ரியேட் நேம்பாங்க, அதை பத்தி ஒரு 10 நாள் விவாதம் நடக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் நடந்தா தான் வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. குமரகுரு அவர்கள் வந்து பாலச்சந்திரன் எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னு பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன் திரு குமரகுருவுக்கு, உங்க ஒன்றிய அரசு கீழே தான் லேபர் மினிஸ்ட்ரி இருக்கு. அந்த லேபர் மினிஸ்ட்ரியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன்றிய அரசு சொல்ல மனசு வரலையே. இல்ல, இந்த நாட்டுல உள்ள 35 விழுக்காடு தொழிலாளர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் இல்லாம கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்கள் வந்து நாட்டுடைய மொத்த தொழிலாளர்கள்ல 35 விழுக்காடு. அவங்களுக்கு 2014 2024 வரைக்கும் நோ ரியல் ரைஸ் இன் இன்கம் அப்படின்னு உங்க கவர்மெண்ட் சொல்லுது, நான் சொல்லல. அக்ரிகல்ச்சரல் இன்கம், அக்ரிகல்ச்சர் லேபருக்கு வந்து 4 விழுக்காடு இருந்து 5 விழுக்காடுக்குள்ளதான் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லல, உங்க கவர்மெண்ட் சொல்லுது. மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் 37% வருமானம் உயர்ந்திருக்குன்னு நான் சொல்லல, உங்க கவர்மெண்ட் தான் சொல்லுது. நான் கேட்ட கேள்வி கர்நாடகால இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்களா? பதில் சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். கர்நாடகால இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி சொல்றாரு. இது நியாயமான்னு நான் அவர் நேரம் கொடுப்பாங்க, நிறைவு செய்ய வேண்டிய நேரம். குண்டூசி மேனுஃபேக்சர் பண்ணாத நிலைமையில இந்தியா இருந்த பொழுது இன்னைக்கு வந்து கப்பல் கட்டுறதும் ஆகாய விமானங்கள் கட்டுறதும் ஓவர் நைட் மேஜிக்ல நடக்கல. இதெல்லாம் வந்து 10th மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன் அப்படிங்கிற பேர் வந்து நேரு இட்ட அடித்தளம், அதுல கட்டமைக்கப்பட்ட இந்தியா. சரி, மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எதிர்கட்சியில இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, காங்கிரஸ் இதை தவற சொன்னாரு. 10 வருஷம் நீங்க வந்து உங்கள்ட்ட இப்போ காங்கிரஸ் முக்து பாரத், அதாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது. என்ன எதிர்கட்சியா வந்து தகுதியா இல்லாத காங்கிரஸ் இல்லாத இந்தியா. ஆமா, காங்கிரஸ் வந்து 10 வருஷமா எதிர்கட்சியா இருக்கிறீங்க,
உங்க வார்த்தையில நீங்க தவறிட்டீங்க, உங்க கொள்கையை தவறிட்டீங்க. பாரதம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. அது வந்து அப்படி இருக்கணும்னு நினைக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், பல டிவியில கேட்கறதுலாம் வாரிசு அரசியல்லாம் உங்க கட்சியில வாரிசு இல்லையா, உங்க ஒரு அமைச்சர் அவர் வாரிசு இல்லையான்னு கேட்கறாங்க. ஒரே வாரத்தில் பிரதமர் முடிச்சிட்டாரு, வாரிசுகள் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் கட்சியே வாரிசுகளிடம் இருக்கக்கூடாது. நம்ம சகோதரர் ராஜீவ்காந்தி கரெக்டா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அது ரொம்ப தெளிவா சொன்னாரு, அதுக்கு யாரும் பதில் சொல்லல. அது மாதிரி நல்ல கருத்துக்கள் சொன்னாரு. இவர் சொன்ன மாதிரி வளர்ச்சிகள் என்னன்னா 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கோம், 80 லட்சம் நகர்ப்புறத்தை கட்டியிருக்கோம். ஆனா எல்லாத்தை விட முக்கியம் நிறைய சொன்னார் ராஜீவ்காந்தி அவர்கள். ஆனா IMF கொடுத்த 5வது பொருளாதாரம்ன்றத நீங்க எப்ப எட்டுவீங்க, 2044 எட்டுவன்னு சொல்லி சிதம்பரம் சொன்னாரு. ஆனால் நாங்கள் இப்ப எட்டிட்டு இன்னும் ஒரு 4-5 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல நாங்க 3வது பொருளாதார மக்களோட மதிப்பீடு எந்த அடிப்படையில் இருக்குன்னு பாருங்க. இறுதி கருத்து ராஜீவ்காந்தி ஐயா சொன்னார், வருமானம் இரட்டிப்பாகலன்னு சொல்லிட்டு. தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் கொடுத்த டேட்டா, அதாவது 12-13 ஃபினான்ஷியல் 12-13ல 95,000 ருபீஸ் தமிழ்நாடோட வருமானம், தனிநபர் வருமானம் இப்போ வந்து 2,73,000. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து 70,000 ரூபாய். தமிழ்நாடு 1,32,000 வந்து இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான